ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராமச்சந்திரன். ஜாலி ராம் சேனல் நான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் தான் பண்ணுறேன்னு சொல்லே தேவையில்லை. அதில் இதே மூஞ்சி தான் அதுலேயும் காட்டியிருப்பேன். எனக்கு வித்தியாசம்லாம் ஒன்றும் காட்டப்பட்டேன். அது அதில் பார்க்குற மூஞ்சினா இதுலேயும் பார்க்குறோங்கிற இது வேணாம். உங்கள்கிட்ட பேசணுங்கிற இதில் தான் நான் வீடியோ போட்டுக்கிட்டுருக்கேன். இதில் என்னன்னா நான் ஒவ்வொரு வீடியோ போடும்போதும் ஒவ்வொரு முகத்துலேயும் ஒவ்வொரு இது. ஆனால் எனக்கு இந்த ஸ்டெப்பு மட்டும்தான் ஒரே இது. எல்லாருமே நிறைய பேர் கேட்டிருக்காங்க, என்ன ஒரே ஸ்டெப்பு போடுறீங்க, ஒரே இது பண்ணுறீங்க அப்படிங்கிற இது எல்லாருமே கமெண்ட் சொல்லியிருக்காங்க. அதனால் நான் இது இப்போ கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கனால நான் வெளியில் போய் டான்ஸ் ஆடி பாட்டு பாடி இது ஒன்றும் பண்ண முடியல. கொஞ்சம் வெயில் கொஞ்சம் தாரத்துக்கு கொஞ்சம் இந்த மாதம் முடிட்டு நான் உங்களுக்கு வெளியிலையும் போய் வீடியோ போட்டு நான் அனுப்புகிறேன். அதாவது நான் போடுற வீடியோ நீங்கள் எந்த அளவுக்கு என்னை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு எனக்கும் ஒரு ஆர்வம், ஒரு நல்ல ஒரு இது எனக்கும் இருக்கும். நான் என்றைக்குமே எனக்காக இருக்கட்டும் இல்லை உங்களுக்காகட்டும், ஒரு படிக்கிற பிள்ளைகிட்ட நீங்கள் இந்த கிளாஸில் நீங்கள் ஃபஸ்ட் ரேங்க் எடுங்க, நான் உங்களுக்கு நல்லா அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு பெற்றவங்க ஊக்கம் கொடுத்தா மட்டும்தான் அந்த பிள்ளைகள் நல்லா படிக்கும், நல்லா இது பண்ணும். அதேமாதிரி ஒரு தொழில் செய்கிறவன் நீ இப்படி பண்ணுறான், நீ என்னென்ன பண்ணு, நான் தைரியமாக நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு உத்தரவிச்சு கொடுக்குற ஆள் இருந்தால் அவன் முன்னேறும். அதே போல் தான் நான் இந்த யூடியூப் சேனலில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் ராமச்சந்திரன். நீங்கள் கொடுக்குற ஊக்கத்தில் தான் நான் இன்னும் மேலும் மேலும் நான் என்னென்ன பண்ணலாங்கிறத எனக்கு புது புது ஐடியாலாம் எனக்கு பிறக்கும். சின்ன சின்ன என்னோடய சொந்த வாய்ஸ்லேயே நான் சின்ன சின்ன காமெடிகள் எல்லாமே நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்களும் பார்த்து தான் இருப்பீங்க. இதை விட நான் பெட்டராக பண்ணணுன்ட்டு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. அதனால் அந்த வெளியில் போய் பண்ணுறக்கூடிய அந்த வெயிலாக இருக்கிறனால வெளியில் போய் பண்ணுறக்கூடிய இல்லாமல் நான் அதனால் நான் அது ஒரே இதாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி மக்கள் நீங்கள் போர் அடிச்சிடக்கூடாது. என்னடா இது ஒரே ஸ்டெப்பாக தானே போடுறான், ஒரே இதை போடுறான், இது என்னதை போய் பார்த்துக்கிட்டுன்னு சொல்லி யாரும் என்ன வெறுத்துறாங்க, ஒதுக்கிறாங்க. நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் என்னென்ன என்னோடய ஃபேஸு, என்னோடய முகம், என்னோடய டைலாக் எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் மாற்றுறதுக்கு நான் முயற்சி கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு எனக்கு ஆர்வம் கொடுக்கீங்களோ, எனக்கு எந்த அளவுக்கு ஊக்கம் கொடுக்கீங்களோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு எல்லா வகையிலும். அதனால் இந்த குறிப்பிட்ட முக்கியமான ஒன்று நான் சொல்லிக்கிறேன் என்னென்னா, நான் சிறு வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணி தான் நான் வந்தேன். அதே போல் இந்த இதுலேயும் நான் சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்குறதுக்கு மட்டும்தான் இந்த சேனலை ஆரம்பிச்சிருக்கேன். எல்லோரும் பார்க்கணும், எல்லோரும் சந்தோஷப்படணும், எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிற இதில் தான் இந்த சேனலை நான் ஆரம்பிச்சிருக்கேன். அதனால் இதை பார்க்குறவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும். ஒரு சோகத்தில் இருந்தாலும் துக்கத்தில் இருந்தாலும் எது இருந்தாலும் என்னோடய சேனல் என்னோடய முகம் பார்த்தா சந்தோஷமாயிடணும் அந்த ஒன்றுக்கு. அதனால் நான் என்ன பண்ணால் உங்களுக்கு சந்தோஷம் பிறக்கும், நான் என்ன பண்ணலாம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் அதே மாதிரி நான் பண்ணுறேன். உங்கள் வாழ்வில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு இதை நான் கொடுக்குறதுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு இதை நான் செய்கிறேன். அதனால் யாரும் சோகத்திலையோ இதுலேயோ இருக்கக்கூடாது. சந்தோஷமாக வாழ்க்கையில் எல்லாருமே சந்தோஷம் மட்டுமே நிலைச்சிருக்கணும். அதாவது கஷ்டம் இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது. எல்லாருமே அதாவது சைக்கிளில் போகிறவனுக்கு பைக்கில் போகிறதுக்கு ஆசை, பைக்கில் போகிறவனுக்கு காரில் போகிற ஆசை, காரில் போகிறவனுக்கு ஃப்ளைட்டில் எல்லாத்துக்கும் ஆசை இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது. அதனால் ஆசைப்படுறோம். அதாவது நமக்கு கீழே இருக்கிற பார்த்து நம்ம ஆசைப்படணும். அதாவது சரி அவன் இப்படி இருக்கான், அவனை விட நம்ம மேலே இருப்போம் அப்படிங்கிற எண்ணம் தான் உங்களுக்கு வரணும். அதனால் உழைப்பை கைவிட்டுறாதீங்க. இன்றைக்கி உழைப்புங்கிறது உங்களுக்கு உதாரணமாக எல்லா இடத்துலையும் உங்களுக்கு தூக்கி விடும். அதனால் உழைங்க, நல்லா உழைங்க, நல்லா இது பண்ணுங்கள். காலையில் எழுந்திங்க, காலையில் நல்லா ஒரு தியானம் பண்ணுங்கள். அதுமாதிரி நல்ல ஒரு இது. அதே போல் காலையில் என்னோடய சேனல் பார்த்துக்கிடுங்க. நான் பார்த்து ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் தொழிலை தொடங்குங்க. நல்லபடியாக உங்கள் தொழில் வளர்ச்சியடைய
என்னால் முடிஞ்ச முயற்சியும் என்னோட முடிஞ்ச எல்லா ஆதரவும் என்னோடய ஆதரவு வந்து உங்களுக்கு இருக்கும். அதனால் எல்லா பேரும் நல்லபடியாக என்னோடய சேனலை பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க, உங்களோட அம்மா அப்பா எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். என்ன இந்த ராமச்சந்திரன் மூஞ்சி வந்து உலகம் ஃபுல்லாக பரத்துற இல்லை நீங்களாம். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு என்ன வந்து உலகம் ஃபுல்லாக பரத்து எந்த அளவுக்கு இது பண்ணுறீங்க, அந்த அளவுக்கு நான் வந்து கொஞ்சம் எனர்ஜியாக இருப்பேன். அதனால் குழந்தையின் சிரிப்பை இறைவனை காணலாம்னு சொல்லி பழமொழியாக இருக்குது. அதே மாதிரி உங்களோட சிரிப்பில் நான் அந்த ராமச்சந்திரன் தெரியும். உங்கள் சிரிப்பை என்றைக்கும் நான் பார்க்கணுன்னு சொல்லி ஆசைப்பட்றேன். இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருமே வந்து எனக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நல்லா ஒரு கமெண்ட் அடிங்க, என்ன வேணால் அடிங்க. அதுக்காக வந்து இதுதான்லாம் கிடையாது. நீங்கள் என்ன வேணாலும் அடிக்கலாம், என்ன எது வேணாலும் செய்யலாம். அதனால் நான் ஒன்று இதுதான், நல்லா உழைங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்ல ஆரோக்கியமான உணவை சாப்பிடுங்க. எந்த இடத்துல வந்து ஒரு குடிப்பழக்கத்துக்கோ ஒரு மோசமான பழக்கத்துக்கோ யாரும் போயிடாதீங்க. நல்லா இதுபடியாக இருந்து கல்யாணம் பண்ணாதவங்க நல்லபடியாக கல்யாணம் பண்ணி நல்லா குடும்பத்தை வாழுங்க. அதாவது கல்யாணம் முடித்தவங்க நல்லா வீட்டு கொண்டாடி நல்லபடியாக பார்த்துங்க. குழந்தை பெற்றவங்க குழந்தைகளை நல்லபடியாக பார்த்துங்க. அதாவது ஒரு ஜீவன் ராசி ஒரு பூமியில் வந்து உருவாகிறது வந்து அப்பா அம்மா நம்பி தான் உருவாகுது. அதனால் நல்லபடியாக பார்த்துங்க.